முன்னொரு காலத்தில் துர்வாச முனிவரிடம் தூய மனதுடன் துதி பாடினாள் குந்தி எனும் இளம்பெண். இதனால் மகிழ்ந்த துர்வாசர் அவளுக்கு எந்த தேவதையை நினைத்தாலும் அவர் நேரில் வந்து ஒரு புதல்வனாக பிறப்பார் என்ற வலிமையான வரத்தை வழங்கினார். அந்த வரத்தை விளையாட்டாக சோதித்து பார்த்தாள் குந்தி. அதன் விளைவாக அகிலத்துக்கே ஒளி தரும் சூரிய தேவன் காட்சி அளித்து அவருடைய அம்சமாக கவசமும் குண்டலமும் பொருந்திய ஒரு அழகான ஆண் குழந்தையை குந்தியோடு மடியில் கொடுத்துவிட்டு மகிழ்ச்சியோடு மறைந்து விட்டார். கன்னி பெண்ணான குந்தி என்ன நடக்கிறது என்று தெரியாமல் உறைந்து விட்டாள். அதன் பின் கதிரவன் அளித்த அந்த குழந்தையை கண்ணீருடன் நதியில் விட்டுவிடுகிறாள். தாய் மடியில் தவழ வேண்டிய ஆதிமைந்தன் அன்று நதி மடியில் தவழ்ந்து நாதியற்று செல்லும் நிலைமை ஏற்பட்டது. அப்போது அரண்மனையின் தேரோட்டி அதிரதன் அவனை காப்பாற்றினார். பிறகு விதி கொடுத்த மகனிடம் விளையாட்டாக கைகளை நீட்ட தன்னிடமிருந்த அணிகலனை துச்சமாக அறுத்து கொடுத்தான் சூரியபுத்திரன். அந்த கொடை அளித்த குழந்தையை பார்த்து மெய்சிலிர்த்து தேரோட்டி அதிரதன் அளித்த அழிவற்ற பெயர்தான் கர்ணன். இந்த இடத்தில்தான் கர்ணனின் வாழ்க்கை தலைகீழாக மாறியது. இனி வரும் காணொளியில இந்த தூய வீரனின் கதைகளை விரிவாக காணலாம்.